பேர் பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஈடுபாடு எதுக்காக சொன்னாக்கா காவல்துறையில மிகப்பெரிய ரொம்ப சிரமமாக பார்த்தாக்கா ஓட்டு பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கேப் இருக்கீங்க, ட்ராவல் போய் வருவீங்க, யாரோ ஒரு 4 பேர் உங்கள் நம்பி இருக்காங்க, முழு குடும்பம் போட்டா இருக்குது. இதே மாதிரி இந்த பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாள் கூட பேருந்தில் ஏறி போகும்போது இறங்கி நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இறங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற போனது காவல்துறை வந்து காவல்துறை வந்து வெளியே போயிருந்தது. இங்கேருந்து விட்டால் சென்னை குழந்தை எங்கே போனாலும் இறங்கிட்டு முதல்ல போயிட்டு சார் குட் டிரைவிங் சார் அப்படின்னு கைப்பற்றிருக்கோம். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே வந்து எல்லா உயிர்களுமே அது நாயாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், எதாக இருக்கும் கொஞ்சோண்டு அன்புக்கும் பாராட்டு இயங்குறீங்க. அது யாரும் சேர்ந்துங்க யாருக்கும் பாராட்டுறது. நீங்கள் இங்கேருந்து வர்றாங்க, ஒரு 4 பேர் ஏற்றி இங்கேருந்து திருச்சி போயிங்க, அவங்களோட இறங்கி பணத்தை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதே அவங்ககிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து சார் இன்னும் நல்லா நன்றி சார் நல்லா விட்டாங்க விட்டீங்க சேஃபாக விட்டீங்க நல்லா வந்துட்டேன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் நன்றி சொல்கிறாங்க. அதே கிடையாது. அவங்களே பார்க்க நமக்காக ஒருத்தர் வந்து வந்தாரு அப்படிங்கிறது வந்து நம்ம யாருமே வந்து கண்டுறதில்லை. நீங்களே ஒரு நம்பி இருக்கணும் நல்லா செய்யணும். அப்போ பார்க்கும்போது இந்த உயிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தில் அனைத்து உயிருக்கு இந்த அன்பு படத்தை இயங்குது. கொஞ்சம் தட்டி கொடுத்தோம்னாக்கா ஒரு விபத்து தவிர்க்கலாம். நீங்கள் வந்து கண்ணு முடிச்சிங்கன்னு வண்டி விட்டு போயிருக்கீங்க, நான் சொல்கிறேன் நன்றி. அவர் வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்கார்ட் அந்த மாதிரி வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வண்டி வந்து ரொம்ப சிரமமாக போட்டேன். ஏன்னாக்கா நான் நைட்டில் பார்ப்பேன் எல்லோரும் வேலை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போடுவாங்க. பார்த்தீங்கன்னா யாரோ 10 பேர் வண்டி காரை போட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஏன்னாக்கா நைட்டு ஒரு சவாரி ஒன்று கிடைச்சிடாதா, அந்த சவாரி கிடைச்சினாக்கா அதை வச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இது கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குற எல்லா ஓட்டம் கேட்பேன். நீங்கள் வந்து எனக்கு காசு வந்து தரா வாடகை கொடுத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும், இல்லை எங்கே போகிறீங்கன்னாக்க அப்படிங்கும்போது அவங்க ஊட்டி குடிச்சு பார்த்தோம்னாக்கா ஒரு மாதத்துக்கு 10,000 20,000 தான். டெய்லி வேலைக்கு போனாலும் ஒரு 500 சம்பளம் கூட வாரத்தில் 30 நாள் வேலை இருக்காது, 25 நாள் வேலை பார்க்கணும். அது 2 நாள் நம்ம இருக்கோம், 2 நாள் வேலை இருக்காது. அதே ஓடுதல் வந்தாலும் அதே வேலை வந்து கஷ்டமாக பண்ணி இருந்தாலும் அதையும் கேள்வி பண்ணிங்கன்னா அதனால இருக்கிற போட்டோம்னாக்கா உங்களோட கவனம் முழுக்க அது வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு போயிட்டு ஒருத்தருக்கு காமெடி பஸ்ஸை வந்து காரம் பண்ணுங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஈட்டாக வண்டி வரும். நம்ம அந்த ஆக்சிடென்ட் கடவுலேருந்து இந்த கால் கட்டவில் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டு அதை எடுத்துகிட்டு வச்சிங்கனாக்கா ஒரு விபத்து இருக்கும். நம்ம அவங்க போகிற ஸ்பீடுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டல் லைன் சொல்லுவோம். ஆக்சுவலி நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அதான் பார்ப்போம். எப்படின்னாக்கா நம்ம வண்டி போயிட்டு இருக்கோம், ஆப்போசிட் வண்டி வரும், ஜட்மெண்ட் இருக்குது. ஜட்மெண்ட் அதாவது டிரைவர் போகும் முடியும், ஜட்மெண்ட் தான். பஸ்ஸில் முன்னாடி போகிறோம்னாக்கா நம்மளோட சேஸ் லைன் போயிடும். லாஸ்ட் வண்டி திரும்ப போகிறோம்னாக்கா லாஸ்ட் போயிடும். அதேமாதிரி காரை வச்சுனா வேணாம் இருக்கும். இந்த ஜட்மெண்ட் லைன் எப்படின்னாக்கா பாஸ் ஆகலாமல் ஆகக்கூடாது. இதுதான் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. அந்த நேரத்தில் சீட்டில் உட்கார கூட தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாக்கா அந்த மாதிரி உதாவது என்னன்னாக்கா போகலாம்னு முடிவு பண்ணிட்டா போயிடுங்க. வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னாக்கா போயிடலாம். போகலாது முடிவு பண்ணிட்டா நிறுத்துருங்க. நான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலிவரி கொடுத்தீங்களா அப்போ தவிர்த்து நல்லது. இதில் தான் நிறைய விபத்து நடக்கும். எல்லாமே குடும்பத்தில் இருந்துட்டு எங்கேயோ போட்டு வந்துடுறீங்க, எங்கேயோ ஒர்க் பண்ணுங்க. அது இல்லாமல் நம்ம சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சு அடுத்து நம்ம